சங்கீதா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 12th பிரைவேட் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் மேனுவலாக தான் கொடுத்தாங்க. இப்போ டிஎன்பிசி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அவங்க மேனுவலாக தான் தருவாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், அதில் தான் வாங்கணும். ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இதை பற்றி. இப்போ நீங்கள் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து இதில் ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. அடுத்தது அழகுதேவ், அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். அப்லோட் பண்ணும்போது சப்மிட் ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்மிட் ஆப்ஷன் யாருக்கும் காமிக்கல, வியூ ஆப்ஷன் காமிக்குது, அதில் பார்த்து செக் பண்ணிக்கங்க. அடுத்தது அம்சத், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் நியூவாக வாங்கின பிஎஸ்எம்ல உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் பிடிஎஃப் எரர்னு வருது, இதனால டிஎன்பிசி எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக கியூஆர் கோடு தான் ஸ்கேன் பண்ணால் அந்த டீட்டெயில் எல்லாம் வரணும். ஆனால் நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸு கேட்டேன், அவங்க ஓகேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேனா நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது தங்கராஜ், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிஓஏ சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பிஇ இசிஇ படிச்சிருக்கீங்க, அதில் 5 பேப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருக்கதா சொல்லியிருக்கீங்க. கவர்மெண்ட் ஜிஓவில் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா சிஓஏ எலிஜிபிள்னு இருந்ததா சொல்றீங்க. சிஓஏக்கு ஈக்குவலண்ட் கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு டிஎன்பி சொல்லியிருக்காங்க, அதை நான் அப்படியே சொல்றேன். அதில் நீங்கள் படித்த கோர்ஸ் இருக்கான்னு பாருங்க. டிப்ளமா ஆர் டிகிரி இது படிச்சிருக்கணும். எதில் படிச்சிருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன். இதுதான் டிஎன்பிசி கொடுத்த டிகிரி ஈக்குவலன்ட் டு சிஓஏக்கு. நீங்கள் இப்போ என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த சிஓஏ ஃபைல் லொக்கேஷனில் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி இது மாதிரி தவறுதலாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதனால் உங்களுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்கோட சாய்ஸ் அது கம்மியாகும். அடுத்தது பார்கவி சுந்தர்ராஜ், இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்பா நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன். அக்னாலஜ்மெண்ட்டில் ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு காலமில் இருக்குது, நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு காலமில் இருக்குது. அது அப்படித்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நியூ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது ஓல்டு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகணும். ஆனால் சில பேருக்கு அது இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்தது ஆதி, அழகுதேவ், விஷ்ணு பிரசாத், சமீர், இவங்க 4 பேரும் ஒரே கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெலிஃபோன் ஆப்ரேட் சர்டிஃபிகேட் வைக்க சொல்லி கேட்டிருக்கா சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஆனால் அது இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்படுறேன். ஆனால் இந்தியாவில் கிடையாது, மற்ற ஒரு 7 கண்ட்ரியில் இது இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் ஆதிங்கிறவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணி டிஎன்பிசி ஆஃபீஸை கேட்டப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் இப்போ அதை அப்லோட் பண்ணணும் தேவையில்லை என்ன கேட்டால், அதனால அப்படியே விட்டுருங்க அதை. அடுத்தது பேபி, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்பர் இருந்தால் தானே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், லிஸ்ட்ல நம்பர் இருந்தால் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. உங்கள் சிவி ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது சந்தான ஜெயந்தி, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 11th 12th பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. லெட்டர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டுறீங்க. பிஎஸ்டிஎம்க்கு மேக்ஸிமம் லெட்டர் தேவையில்லை, கம்பல்சரி இல்லை. வச்சாலும் வைங்க, வைக்கலாம்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சில ப்ராப்ளத்துக்கு தான் நீங்கள் லெட்டர் வச்சு ஆகணும். அடுத்தது விஜய், இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபாதர் நேம் மிஸ்டேக் அப்லோட் கேட்டிருந்தாங்க, அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஃபாதர் நேமில் இனிஷியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனிஷியல் இருக்கணும்னு கம்பல்சரி இல்லை, ஆனால் இருந்தால் சேஃப். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்திருக்குது அதே மாதிரி. என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபாதர் நேம்ல இனிஷியல் இல்லை, அதனால அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்திருக்குது. அதனால தான் சொல்றேன், சேஃபா இருக்கணும் அப்படின்னா புதுசு வாங்கி வச்சிருங்க. அடுத்தது அரவிந்த், அவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிவில ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ செகண்ட் சிவி லிஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, இப்போ அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்லோட் பண்ணிடுங்க, அதுதான் சேஃபு. சில பேர் குரூப் 2க்கு கேள்வி கேட்டுறீங்க, அவங்கள பத்தி பார்க்கலாம். அருண் கார்த்திக்,
இவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டை எங்கே வாங்குறது, அதாவது எந்த டாக்டர்கிட்ட வாங்குறதுன்னு கேட்டீங்க. அந்த ஃபார்மேட்லேயே இருக்கு பாருங்க, எந்தெந்த டாக்டர் கொடுக்கலாம் சைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு பாருங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் வாங்கணும், கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும். அடுத்தது அஜித்குமார், அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதான் மெயினுக்கு ஹால் டிக்கெட் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வரும். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் எழுதி ஆகணும்.